இதை பாருங்க, ஒரு பெரிய பணக்காரர் ஒரு காட்டு வழியா போனார். வழி தெரியாம மாட்டிக்கிட்டார் காட்டுல. ஏற்கனவே வழி தெரிஞ்ச வியாபாரிகள் அந்த காட்டு வழியா வர்றாங்க. அந்த வழி தெரிஞ்சு அந்த வழியா வந்த வியாபாரிகள் ஒரு சின்ன பழைய பாழடைஞ்ச சத்திரம் வழியில இருந்தது, அதுல உட்காந்துருக்காங்க. ராத்திரி தூக்கத்துல காட்டுக்குள்ள போகக்கூடாது, ஏதாவது புலி சிங்கம் வந்துடும் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இந்த பெரிய மனுஷன் பணக்காரர் வழி தவறி உள்ள வந்து மாட்டிக்கிட்டார். 3 பேர் அந்த மண்டபத்தில் உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கிற போது பசி வருமா வராது? எங்க இருந்தாலும் பசி வரத்தானே செய்யும். பசி. இந்த 2 பேரும் வழக்கமாக வர்ற வியாபாரி பொட்டலம் கட்டி கொண்டாந்துட்டான் அவன் சாப்பாட்டை. இந்த ஆள் வசமாக மாட்டிக்கிட்டான் பாருங்க. அவன் புதுசாக வந்து மாட்டினவன் கையில் பொட்டலம் இல்லை, அவனுக்கு கையில் ஒன்றும் சாப்பிட இல்லை. உடனே அவன் என்ன சொன்னான், எப்பா எனக்கு பசிக்குதுப்பா, உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் கொடுங்கப்பா, கொஞ்சம் கொடுங்கப்பா. உடனே ஒருத்தன் சொன்னான், என்கிட்ட 5 சப்பாத்தி இருக்குதுங்க, 5 சப்பாத்தி இருக்கு. இன்னொருத்தன் சொன்னான், அண்ணா என்கிட்ட 3 சப்பாத்தி தானே இருக்கு அப்படின்னு. எடு, 5 3 8 சப்பாத்தி எடுத்தாங்க. 8 சப்பாத்தியை 3 பேர் எப்படி பங்கு வைக்கிறது? 3 3 3ன்னு வைக்கணும்னா பம்பா போயிடும். 3 3ன்னு பிரிக்க முடியாது. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த பசியோடு வந்தான் பாருங்க பணக்காரன், அவன் ஒரு யோசனை சொன்னான், ஒவ்வொரு சப்பாத்தியையும் 3 துண்டு ஆக்கிடுவோம். அப்புறமா 3 துண்டு ஆக்கிட்டா 8 3 24 துண்டு வரும் சப்பாத்தி. ஆமாம், எனக்கு 8 உனக்கு 8 உனக்கு 8 ஈக்குவலாக பிரிச்சிடலான்னா. யார் யோசனை சொல்கிற? பசியோடு வந்தவன். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, எவன் அவஸ்தையில் இருக்கிறானோ அவன் தான் தீர்வு சொல்வானே ஒழிய சௌரியமாக இருக்கிறவன் தீர்ப்பு கண்டுபிடிக்க மாட்டான். ஏன்னா இவன் தான் சௌரியமாக இருக்கிறானே, இவனுக்கு எப்படி? யார் ப்ராப்ளத்தில் அஃபெக்டடோ அவன் தானே சொல்லுவான். இது நல்ல யோசனை. கரெக்டாக 3 3 துண்டாக பிரிச்சாங்க சப்பாத்தியை அழகா. 8 3 24 துண்டு. உனக்கு 8 உனக்கு 8 எனக்கு 8 சாப்பிட்டுட்டான், தூங்கிட்டான். காலையில் எந்திரிக்கும் போது அந்த பணக்காரர் என்ன பண்ணியிருந்தாரு, உங்கள் பெருந்தன்மையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன், காசு கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்க சாப்பாட்டுக்கு, இதோ இங்கே 8 தங்க நாணயம் வச்சுருக்கேன், பவுன் 8 பவுன் வச்சுருக்கிறேன், நீங்கள் 2 பேரும் அதை எப்படி பிரிக்கணுமோ பிரித்து எடுத்துங்க அப்படின்னு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிட்டான். இவன் 2 பேரும் எப்படி பிரிச்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டான். ஒருத்தன் சொன்னா, நான் 5 சப்பாத்தி கொடுத்தனா? ஆமாம். நீ 3 தானே கொடுத்த? ஆமாம். அப்போ 5 தங்க காசு எனக்கு, 3 தங்க காசு உனக்கு. ஏன்னா நான் கொண்டு வந்தது 5, நீ கொண்டு வந்தது 3, அதனால உனக்கு 3 எனக்கு 5. அவன் சொன்னான், இந்த காதில் பூ வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், நாம் கொண்டாந்தோம் பிரித்தோம், அவனும் சாப்பிட்டான், 8 இருக்கு, ஒன்று பண்ணுவோம், என்ன ஆளுக்கு 4 4 பாதி பாதி, எனக்கு 4 காசு உனக்கு 4 காசு புறப்படலாம் வாங்கினா. முடியாது, எனக்கு 5 உனக்கு 3, அவன் எனக்கு 4 உனக்கு 4. ஒரு ஜட்ஜி கிட்ட போனாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் போனோன்னு நீதிபதி வழக்கெல்லாம் கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் எப்படி யோசிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் டிக்டேட் பண்ணுறேன் எழுதிக்க அப்படின்னார். என்ன 7 தங்க காசு இவனுக்கு கொடு. யாருக்கு? 5 சப்பாத்தி வச்சுருந்தான் பாருங்க, அவனுக்கு 7 தங்க காசு. 4 வாங்கிக்கணும்னு கேட்டான் பாருங்க, அவனுக்கு ஒரே ஒரு காசு இருந்தது. இப்போ உங்களுக்கு தலை சுற்றணும். 3 பேர் 3 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். எப்படி? 5 3 ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு. இதுதான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. அடுத்தது ஹை கோர்ட்டு. எப்படி? 4 4 ஹை கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட் எப்படி? 1 3 சப்பாத்தி கொடுத்தவனுக்கு 7 அவனுக்கு. இப்போ தான் அவன் நினச்சான் கோர்ட்டுக்கே வராமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லிட்டு போகிறேன், கூடுமான வரைக்கும் பேசி தீர்த்துக்கங்க. தயவு செய்து கோர்ட்டு வாசல் மிதிக்காமல் இருந்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் வக்கீலுக்கு போகலை இல்லை, நீங்களே பேசுனா 10 ரூபாயாவது மிச்சமாகும். இவங்களை விட்டு பேச வச்சு அவங்கள விட்டு தீர்ப்பு கொடுக்க வச்சிங்கன்னா தம்படி மிஞ்சாது. அதனால் புத்திசாலியாக பொழைச்சிக்கிறவங்க நீங்களே பேசுறீங்க. அப்போ தான் நம்மால் நினச்சான், அவன் கொடுத்த 3 வாங்கிட்டு போயிருந்தாலாவது 3 காசு கிடச்சிருக்கும், அவன் 5 அனுபவிச்சிருப்பான். நான் 4 4ன்னு சண்டை போட்டு கடைசியில் ஜட்ஜி எனக்கு 1 அவனுக்கு 7 அப்படின்னு கொடுத்துட்டாரு அப்படின்னு வருத்தம். அப்புறம் நீதிபதியை கேட்டான், என்ன இருந்தாலும் இதுக்கு என்ன காரணம்னு சொல்லணும். அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார், கொஞ்சம் 5 சப்பாத்தியும் 3 3 பிரிச்சிங்களா? இந்த 3 சப்பாத்தியும் பிரிச்சிங்களா? ஆமாம். ஆளுக்கு 8 8 பீஸ் சாப்பிட்டீங்களா? ஆமாம். ஓ 3 சப்பாத்தியில் எத்தனை துண்டு வந்தது?
3 9. நீ எவ்வளவு தின்ன? 8. ஒன்னே ஒன்று தானே அவனுக்கு தானமாக கொடுத்த. 8 துண்டு நீ தின்னுவிட்ட, அதை பிரிச்சதுல 1 தானமாக கொடுத்த. அவன் 5 பிரிச்சான்ல, 5 3 15. அவன் எவ்வளோ தின்னா? 8 தின்னா. 7 தானமாக கொடுத்தானா இல்லையா? யாருக்கு? அந்த பணக்காரனுக்கு கொடுத்தானா இல்லையா? 7 தானமாக கொடுத்ததால அவனுக்கு 7 கோல்டு காயின். நீ 1 தானமாக கொடுத்ததால உனக்கு 1 கோல்டு காயின். இப்போ புரியுதா ஏன் கோர்ட்ல தீர்ப்பு மாறுதுன்னு? ரொம்ப சிம்பிள். கோல்டு காயினால தான் கோர்ட்ல தீர்ப்பு மாறுது. கோல்டு காயின் நீங்க வேற தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பிரச்சனையா நெருங்கி போகும்போது அதை மையமா வச்சு அவங்க முடிவு பண்றாங்க. எப்படி முடிவு பண்றாங்க? 7 பீஸ் நீ அவனுக்கு கொடுத்துருக்கிற, நீ 1 பீஸ் தான் கொடுத்துருக்கிற. இந்த இடத்தை தான் நீங்க வாழ்க்கையில விளங்கிக்கணும். நான் ஒரு விஷயத்தை நியாயம் என்று சொல்வதாலேயே அது நியாயமாக இருக்க முடியாது. இன்னொருவர் தரப்பிலும் நியாயம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு 2 காரணம். நியாயத்தை பற்றிய அவரது அபிப்பிராயம் வேறாகவும், நியாயத்தை பற்றிய என்னுடைய அபிப்பிராயமும் வேறாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு தூரத்துக்கு ஆழமா யாராவது நம்ம சிந்திக்கிறோமா? அது என்னமோ தெரியல, எனக்கு அநியாயம் நடக்குது, எனக்கு அக்கிரமம் நடக்குது, அப்படியே நம்ம பேசி பழக்கப்பட்டுட்டோம். இல்லை, ஒரு தெளிவா யோசிச்சா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு.